வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்ல நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ரிசர்ச் கிராண்ட் அண்டர் தீம் பேஸ்டு ரிசர்ச். நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில அஃபிஷியலா அனௌன்ஸ் ஆன ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் த ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து 1 இயர். ஓகேவா? ரிசர்ச் கிராண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா மினிமம் 2 lakhs இருந்து மேக்ஸிமம் 20 lakhs வரைக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த செலெக்ஷன் கிரைட்டீரியா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய யூனிவர்சிட்டியில கொடுத்த அப்டேட் படி தீம்ஸ் ஃபார் ஃபார்மசி, பிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி, அதுக்கு என்னென்ன தீம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் தீம் என்னன்னா இனோவேஷன் இன் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதுல வந்து ரோபோட்டிக்ஸ், எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் அண்ட் சென்சார் பேஸ்டு பிசியோதெரப்பி. ஓகே, அடுத்து காக்னிட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃபார் நியூரோ டைவர்ஸ் பாப்புலேஷன். ஸோ இது எல்லாமே பிசியோதெரப்பியோடைய பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபார்மகாலஜிக்கல் அண்ட் நான் ஃபார்மகாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரானிக் பெயின், கேன்சர் அண்ட் போஸ்ட் கோவிட் கேர், இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் என்னன்னா பர்சனலைஸ்டு அண்ட் ப்ரெசிஷன் ஹெல்த் கேர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் அண்ட் டார்கெட்டட் தெரப்பீஸ், அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ் பேஸ்ட் ஆன் பேஷண்ட் ப்ரொஃபைலிங், இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பேஷண்ட் சென்டர்டு ஆக்குபேஷனல் தெரப்பி இன் ஜீரியாட்டிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் கேர் சம்பந்தமா உள்ள அந்த ப்ரப்போசல்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. அடுத்து கம்யூனிட்டி ஹெல்த் சேஃப்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து என்ன மாதிரியான ப்ரப்போசல்லாம் இருக்கலாம் அப்படின்னா antimicrobial stewardship and access to safe medicine. அடுத்து ergonomics and occupational safety in industrial or rural settings. அப்புறம் climate changes, environmental hazards and their impact on rehabilitation and pharmacological intervention. ஸோ இது வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சேஃப்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி கீழே வருது. அடுத்து இதுல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாலோவிங் லிங்க் கேன் பி யூஸ்டு ஃபார் சப்மிஷன் ஆஃப் யுவர் ப்ரப்போசல். நம்ம ப்ரப்போசல் சப்மிட் பண்றதுக்கு ஒரு லிங்க். இந்த லிங்க் நம்ம இதுல கிளிக் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபார்மேட்ல இல்ல எதை பேஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கணும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தீம் பேஸ்ட் ரிசர்ச் ப்ரப்போசல் சப்மிஷன் கைட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, இதுக்கு என்ன அப்படின்னா ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, பிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃப்ரம் அஃபிலியேட்டட் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி, சென்னை ஆர் எலிஜிபிள் டு சப்மிட் ப்ரப்போசல். இந்த ப்ரப்போசல் சப்மிட் பண்றதுக்கு எலிஜிபிள் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அதுக்கு படிக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் தான் எலிஜிபிள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரப்போசல்ஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் அண்டர் ஒன் ஆஃப் த டிசைனேட்டட் தீம்ஸ் ப்ரொவைடட் பை த யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட்ஸ். அவுட் சைடு தீஸ் தீம்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இல்லாத மற்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபர் டு த லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்ட் ரிசர்ச் தீம்ஸ் ஃபார் திஸ் இயர். ஸோ எந்த மாதிரியான ரிசர்ச் தீம்ஸ்லாம் அப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபர் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம யூனிவர்சிட்டியில ரீசெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ரிசர்ச் அப்படிங்கிற போர்ட்டல்ல போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்மிஷன் ரூல்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா mandatory guide requirement. Each proposal must have a designated guide who is faculty in the same affiliated institution. அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த கைடு வந்து இருக்கணும். The guide will oversee and mentor the research project from start to completion. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த கைடு வந்து மென்டரா இருக்கணும். அடுத்து ப்ரப்போசல் ஃபார்மட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரப்போசல்ஸ் should follow the prescribed format provided by the university. Any deviation may result in rejection. அதாவது இந்த ஃபார்மட் மாறுச்சுனால் ரிஜெக்ஷன் ஆகலாம் சொல்லிக்கிறாங்க. ஆல் சப்மிஷன்ஸ் மஸ்ட் மீட் academic and research standards suitable for scholarly review.
ஸோ எல்லாமே அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ், ரிசர்ச் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கணும். ப்ரப்போசல்ஸ் that do not adhere to the standards outlined here will be automatically rejected. ஸோ ரிஜெக்ஷன் கிரைட்டீரியாவில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ அதாவது நம்மளோட ப்ரப்போசல்ல மிஸ்டேக்ஸ் இருந்தனால் சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரப்போசல். ப்ரப்போசலோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்டில் பேஜ் இன்க்ளூட் த டைட்டில் ஆஃப் த ப்ரப்போசல், நேம் ஆஃப் த பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், கைடு அண்ட் கோ இன்வெஸ்டிகேட்டர். இஃப் அப்ளிகபிள் அலாங் வித் their இன்ஸ்டிடியூஷனல் அஃபிலியேஷன், பாசிபிள் இருந்தால் இன்ஸ்டிடியூஷனல் அஃபிலியேஷனை சேர்த்து இருக்கிறாங்க. Abstract, a summary of the study, objective, methodology and expected outcome. Limit வந்து 250 words கொடுத்திருக்காங்க. Introduction, context and rationales of the study with relevant background. அந்த பேக்ரவுண்டோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க, ஸ்டடி பேக்ரவுண்டோட. அடுத்து objectives, clearly defined primary and secondary objective. அந்த ஸ்டடியோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. Methodology, detailed study design, sampling, data collection methods and analysis plan. இது எல்லாமே வந்து மெத்தடாலஜி இருக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெக்டட் அவுட்கம் இருக்கணும். டைம்லைன், எஸ்டிமேட்டட் டைம்லைன் ஃபார் ஈச் ஃபேஸ் ஆஃப் த ரிசர்ச் இது கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து பட்ஜெட் எஸ்டிமேட், பிரேக் டவுன் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்டு ஃபார் கண்டக்டிங் த ரிசர்ச் அந்த இது மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து ethical consideration, state any ethical approvals needed and process to obtain them. ஏதாவது தேவைப்பட்டால் ethical, institutional animal ethical committee approval, institutional human ethical committee approval அது இருந்தால் அது வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். references list all references in a standard citation format as per research methodology baseல references எல்லாமே ஸ்டாண்டர்டா மென்ஷன் பண்ணணும். Documentation, all submissions must be accompanied by the following: signed approval from the institution head sign பண்ண approval இருக்கணும். ethical clearance certificate or documentation of pending application, ethical clearance certificate இருக்கணும். அடுத்து a letter of endorsement from the guide ஓட endorsement certificate இருக்கணும். அடுத்து ஃபார்மட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல வந்து யூஸ் ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட் டைம்ஸ் நியூ ரோமன் ஆர் ஏரியல் சைஸ் 12 வித் 1.5 லைன்ஸ் ஸ்பேசிங். இது ஆஸ் யூசுவல் நம்ம எப்போதுமே ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எழுதுறது யூஸ் பண்றது தான். அதுல ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கரெக்டா பார்த்துக்கணும். ஆல் பேஜஸ் மஸ்ட் பி நம்பர்டு. த ப்ரப்போசல் should not exceed 10 pages excluding references and appendices. ரெஃபரன்சஸ் சேர்க்காம 10 பேஜஸ்க்குள்ள முடிஞ்சிருக்கணும். சப்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னா, submit the complete proposal in both electronic PDF and hard copy formats. Electronic submission must be submitted through Google link given above by 15th September 2025. இதுல மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்ல 15th September குள்ள வைக்கணும். அடுத்து 3 hard copies should be submitted to Dr. S. Kalpana, Research Officer, Department of Research, தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, 69 அண்ணா சாலை, கிண்டி 32 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கணும். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ப்ரப்போசல் 15th September 2025. லேட் சப்மிஷன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ 15th Septemberக்கு மேலே வரக்கூடிய அந்த ப்ரப்போசல்ஸ், ரிசர்ச் ப்ரப்போசல்ஸ் வந்து அக்செப்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, proposals will be revised, the proposals will be reviewed based on their relevance to the chosen theme, clarity of objectives, scientific rigor, novelty or innovation and feasibility. இதை பேஸ் பண்ணி எவாலுவேஷன் அந்த ரிவ்யூ எல்லாமே இருக்கும். Only those proposals that meet the submission guidelines and standards will be considered for further review and funding. அதாவது நம்ம அனுப்பக்கூடிய ப்ரப்போசல்ல எந்த ப்ரப்போசல் எல்லாம் வந்து சப்மிஷன் கைட்லைன்ஸ்ல கரெக்டா இருக்குதோ, ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குதோ அதை மட்டும்தான் ஃபர்தர் ரிவ்யூக்கும் ஃபண்டிங்க்கும் சென்ட் பண்ணுவாங்க. நோட்டிபிகேஷன் ஆஃப் ரிசல்ட், selected proposals will be notified in the university website once the evaluation is completed. எவாலுவேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல செலக்ட் ஆன அந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாமே அதுல லிஸ்ட் சென்ட் பண்ணிருப்பாங்க.
feedback on unsuccessful proposals may be provided on request. அதாவது இப்போ சக்சஸ் ஆகாம இருக்கக்கூடிய ப்ரப்போசல்ஸ்க்கெல்லாம் ஃபீட்பேக் வந்து மேபி ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்னது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ensure all parts of the proposal are reviewed by the guide and that any necessary revisions are made before submission. Non-compliance with any of the guidelines mentioned above will result in automatic disqualification. அதாவது எல்லா ப்ரப்போசல்ஸுமே ரிவ்யூ பண்ணப்படும் by the guide and that any necessary revisions are made before submission. அதாவது சப்மிஷனுக்கு முன்னாடி அந்த கைடு வந்து கன்சர்ன் கைடு அந்த ப்ரப்போசல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கணும். Non-compliance with any of the guidelines mentioned above will result in automatic disqualification. So suppose ஏதாவது அதில் வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து செலக்ஷன் கிரைட்டீரியா ஃபார் தீம் பேஸ்ட் ரிசர்ச் ப்ரப்போசல்ஸ். இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்கமிங் செஷன்ல இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரப்போசல் டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம அடுத்த அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த அகாடமிக் இயர்ல நீங்க ரிசர்ச் ப்ரப்போசல் சென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, நீங்க ரிசர்ச் ஸ்காலர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஃபேக்கல்டிஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய யூனிவர்சிட்டியில இருந்தே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஷேர் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி நம்புறோம். இந்த பிடிஎஃப் நீங்க எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே போயிட்டு லேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதுல நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். அதுல ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ரேட் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த கிளிக் ஆகும். மேல டாப்ல கொடுத்துருப்பாங்க ரிசர்ச் கிராண்ட் அண்டர் தீம் பேஸ்ட் ரிசர்ச் சொல்லி, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த பிடிஎஃப் இல்ல கிளிக் ஹியர் ஃபார் ஃபர்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.